ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, பங்குனி உத்திர நல்ல நாளில் கூடுதலாக தவறாது வரமளிக்கும் ஆற்றல் சிவசக்திக்கு உண்டு. பாராயணங்கள் சொல்கின்றன. பங்குனி உத்திரம் பற்றிய சிறப்பான தகவல்களை விரிவாக பார்ப்போமா? ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரக்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்துவது வழக்கம். அதில் பங்குனி உத்திர நட்சத்திரத்திற்கு அதிக மகத்துவமும் உண்டு. இந்த திருநாளில்தான் அதிகமான தெய்வ திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக புராணங்களும் கூறுகின்றன. 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புனித நாள்தான் பங்குனி உத்திரம். இந்த விரதத்தை கல்யாண விரதம், திருமண விரதம் என்றும் கூறுவார்கள். சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்தருளிய திருநாள் தான் இது. அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்த நாளில்தான். ஆண்டுதோறும் மதுரையில் இத்திருமண விழாவை பங்குனி உத்திரத்தன்று சிறப்பாகவே நடத்துகின்றனர். சிவனின் தவத்தை கலைத்தால் இறைவனின் வெற்றி கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான். ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இதுதான். முருகன் தெய்வானையை இந்த நாளில்தான் திருமணம் புரிந்து கொண்டார். அத்துடன் வள்ளியின் அவதார தினமும் இதுதான். பர்வதராஜன் தவத்தால் பத்மத்தில் அவதரித்த பார்வதியை சிவபெருமான் கரம் பிடித்த நாளும் இதுவே. ஸ்ரீரங்க மன்னார் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நடந்த நாளும் இதுதான். மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை அனுசரித்துதான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் உரையும் பாக்கியமும் பெற்றாள். மகாலட்சுமியின் அவதார நாளும் பங்குனி உத்திர நாள்தான். இந்த நாளில் வைணவ ஆலயங்களில் மணக்கோலத்தில் தாயாரும் திருமாலும் காட்சி தருவார்கள். அன்று காஞ்சி வரதராஜர் ஆலயத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சந்நிதியில் ஸ்ரீதேவி, பூதேவி, மலையாள நாச்சியார், ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சகிதமாக ஸ்ரீ வரதராஜர் நமக்கு காட்சி தருவார். காஞ்சியில் காமாட்சி ஏகாம்பேஸ்வரர் திருமண விழா நடைபெறும் போது அதே மண்டபத்தில் ஏராளமானோர் திருமணம் செய்து கொள்வார்களாம். தேவேந்திரன், இந்திராணி, நான்முகன், கலைவாணி திருமணங்களும் பங்குனி உத்திரத்தன்றுதான் நடைபெற்றது. தசரத மைந்தர்கள் ஸ்ரீராமன் சீதை, லட்சுமணன் ஊர்மிளா, பரதன் மாண்டவி, சத்ருக்னன் ஸ்ருதிகீர்த்தி திருமணங்களும் பங்குனி உத்திரத்தன்றுதான் ஒரே மேடையில் மிதிலையில் நடைபெற்றது. அழகுமிகு 27 கன்னியர்களை சந்திரன் மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட தினமும் இதுதான். பங்குனி உத்திரத்தன்று சில கோவில்களில் தீர்த்தவாரியும் நடைபெறும். அப்போது அந்த தலங்களில் உள்ள கடல், ஏரி, ஆறு, குளம், கிணறு போன்றவற்றில் புனித நீராடினால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். பங்குனி உத்திரத்தன்று கன்னி பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடித்து அருகே உள்ள ஆலயங்களில் திருமண கோல தெய்வங்களை தரிசித்தால் அவர்களுக்கு கல்யாண வைபோகம் தானாகவே நடக்கும். அதுபோல திருமாலப்படியில் நந்தி கல்யாணம் கண்டால் முந்தி நமக்கு கல்யாணம் நடக்குமாம். பங்குனி மாதத்தில் ஏற்றிய தீபத்தில் சிவனும் பார்வதியும் ஐக்கிய சுரூபமாக காட்சி தருகின்றனர். அதனால் அன்று திருவிளக்கு பூஜை செய்து பாவங்களை விலக்கி பகை அகற்றி புண்ணியமும் பெறலாம். காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த தினமும் பங்குனி உத்திரம். அன்று தண்ணீர் பந்தல் வைத்து நீர்மோர் தானம் தருவது மிகவுமே புண்ணியம். 48 ஆண்டுகள் பங்குனி உத்திர விரதம் இருந்தவர்களின் மறுபிறவி தெய்வ பிறவியாக அமையும். இந்த திருநாளில் லோபமுத்திரை அகத்திய முனிவரையும் திருமாலின் புதல்விகளான அமிர்தவல்லியும் சுந்தரவல்லியும் தேவயானை வள்ளியாக பிரிவி எடுத்து முருகனை மணந்து கொண்ட நன்னாளது. பூரணா, புஷ்கலா ஐயப்பனையும் ரதி மன்மதனையும் கல்யாணம் செய்து கொண்டனர் என்று சுந்தர புராணமே கூறுகிறது. திருமால் கன்னிகாதானம் செய்து வைத்த பிரம்மன் வேள்வி நடத்த சொக்கநாதரான சிவன் மீனாட்சி அம்மையை பங்குனி உத்திரத்தில் தான் மணந்திருக்கின்றார். திருமண வைபவத்தில் கன்னிகாதானம் அளிக்கும் சடங்குதான் மிகவுமே முக்கியமானது. இக்கோல சுதை சிற்பம்தான் எல்லா திருமண மண்டபங்களிலும் மடமேடையின் பின்புற சுவரில் இடம்பெற்றுள்ளது. இவ்வளவு அழகிய அற்புதமான காட்சி அது. இந்த கோலமானது அழகாக இருக்கும். சிவன் பார்வதியோடு சிவன் மீனாட்சி அம்மையை பங்குனி உத்திரத்தில் மணந்திருந்த கோலம் அது.
சிவ பார்வதி திருமண கோலங்களில் ஏதேனும் ஒன்றை தரிசித்தாலும், ஆலயங்களில் திருமண வைபவம் நடைபெறும்போது அதில் கலந்து கொண்டாலும் மங்களகரமான மனவாழ்வு பெற்று மகிழ்வுடன் வாழலாம். கன்னிகள் விரதமிருந்து இப்படி தரிசித்தால் விரைவில் திருமணம் கூடுவதுடன் நல்ல கணவன் கிடைத்து இனிமையான வாழ்க்கை அமையும். பங்குனி உத்திர விரதம் மேற்கொண்டு அருகே உள்ள கோவிலுக்கு சென்று வழிபட்டால் சகல பாவங்களும் தொலையும். இந்த விரதத்தை கடைபிடித்துதான் தேவர்களின் தலைவனான இந்திரன் தனது மனைவியான இந்திராணியையும், படைத்தல் கடவுளான பிரம்மன் தனது மனைவியான சரஸ்வதியையும் பெற்றார். பங்குனி உத்திரம் நன்னாளில் எல்லா முருகன் ஆலயங்களிலும் வள்ளி திருக்கல்யாணம், மதுரை கள்ளழகர் திருக்கல்யாணம், திருப்பரங்குன்றம் ஆண்டவர் தங்க குதிரையில் பவனி, ஸ்ரீவில்லிபுத்தூர் மோகூர் எம்பெருமான் திருக்கல்யாணம் நடக்க உள்ளன. நெல்லையப்பர் கோவிலில் செங்கோல் தொடுத்த லீலையும், காரையார் சொரிமுத்தையனார் கோவிலில் பங்குனி உத்திர உற்சவமும் நடைபெற இருக்கின்றன. அழகன் முருகனுக்கு உகந்த நாள். அவர் தம் பக்தர்கள் காவடி எடுப்பதற்கும் விரதம் இருப்பதற்கும் உகந்த நாள். செல்வம் படைத்த ஆன்மீக மெய்யன்பர்கள் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்விக்கலாம். ஓமையற்ற வில் வீரன் அர்ஜுனனுக்கு பல்குணன் என்ற திருநாமமும் உண்டு. இது பங்குனி உத்திரத்தன்று பிறந்ததால் வந்த பெயர். ஊன் உறக்கமின்றி கண் இமையால் நம்மை காக்கும் இமையவர்கள் என ஸ்ரீ தாயாரும் பார்க்கடல் பள்ளி கொண்டேனும் போற்றும் நாள் பங்குனி உத்திரம். இந்த உத்திர நட்சத்திரமே தாயாரின் திரு நட்சத்திரம். பங்குனியில் மரங்களும் செடிகளும் பூத்து குலுங்குகின்றன. பனிதரும் குளிர்ச்சியும் சூரிய ஒளி தரும் வெப்பமும் இதமாகவும் பதமாகவும் இருக்கின்றன. தமிழ் நூல்கள் இம்மாதத்தை பங்குனி பருவம் என்றும், இதில் கொண்டாடப்படும் வசந்த விழாவை பங்குனி விழா என்றும் சிறப்பித்து கூறுவர். பங்குனி உத்திர நல்ல நாளில் கூடுதலாக தவறாது வரமளிக்கும் ஆற்றல் சிவசக்திக்கு உண்டு என்று பாராயணங்களை சொல்கின்றன. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஸ்ரீ பரமேஸ்வரர் மணக்கோலத்தில் திருக்காட்சி தந்த தினம் பங்குனி உத்திர திருநாள். திருவையாறு அருகிலுள்ள திங்களூர் சிவாலயத்தில் பங்குனி உத்திர திருநாளில் மட்டும் லிங்க திருமேனியை சந்திரன் தனது கிரகங்களால் தழுவி வழிபடுவதை நாம் காணலாம். கொள்ளிடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ புலீஸ்வரி அம்மன் ஆலயத்திலுள்ள தல விருட்ச மலர்கள் பங்குனி உத்திரத்தன்றுதான் பூக்கும். பல மகிமைகள் வாய்ந்த இந்த பங்குனி உத்திர திருநாளை நாமும் கோவிலுக்கு சென்று கடவுளை தரிசித்து திரு கல்யாண வைபவத்தை கண்டு நாமும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தோடு எந்த குறையும் இல்லாமல் நன்றாக வாழ இறைவனை தரிசிப்போம். நன்றாக இருப்போம். ஓம் சரவணபவ. ஓம் முருகா போற்றி.